ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட கோல் கிங் அண்ட் ஹிஸ் 2 வைஃப்ஸ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா போஸ்ட் பண்ணி, நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஓகேடா, ஃபைனலி போஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜிமினோட பேலஸ்லேருந்து ஜங்குக் உங்களை ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு, சரிடி உனக்காக நான் ஃபுட்டும் ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களை விட்டுட்டு கிளம்பி போயிருப்பான். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே எரிக்கா கிட்டே வந்தோன்னா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அவள் ஜிமினோட பேலஸ்க்கு வந்துட்டுருக்கா. ஸோ பேலஸ்க்கு முன்னாடியே ஜாயசபிளாக வந்துட்டு, எரிக்கா வாமா வா, வந்துட்டேன் பிக் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேலஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு, இங்கே தான் ஜிமினும் நானும் வாழ போகிறோமா, இதோ அந்த இடத்துல இப்போ தான் என் பல நாள் கனவு நிறைவேறிருக்கு. நாளைக்கு ஜிமின் எனக்கு கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாயசபிள் அவள் பார்க்கும்போது அவங்க ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, உள்ளவாமா உள்ளவா ஜாக்சன், நம்மளோட ஏற்பாடெல்லாம் ரெடியா அப்படின்னு அவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்ததுமே ஜாக்சன் ஓடி வந்துட்டு எரிக்காவையும் அவங்க ஃபேமிலியும் வேறு லெவல் மேசிவாக எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போனதுமே அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அவன் மேலே விழுகுது. ஸோ நல்லா ஃபீல் பண்ணுறா. பட் அப்படியே அவன் ஜிமினு தான் தேடிக்கிட்டே இருக்கா. ஜிமின்ஷி எங்கே போனார்? நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் என்னை வெல்கம் பண்ணுவாருன்னு நான் நினச்சேனே. நான் வர்றது தெரிஞ்சு போனாரா இல்லை என்னன்னு தெரிலையே. எனக்கு இப்போ அவரை பார்க்கணும், ஆனால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ இப்படியே ஜிமின் பக்கம் வந்தால், நீங்கள் லேக்கில் வந்து பாத் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல, அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே, கண்டிப்பாக உன்னால் வெயிட் பண்ண முடியாது ஜிமின், எப்போவே முடிச்சிரு அழகியே, எர்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஸ்டன்னிங் கார்ஜியஸாக இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் மெதுவாக பாத் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு லோட்டஸை பார்க்குறீங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு, வாவ் அழகாக இருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லோட்டஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ஸ்மூத்தன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின்க்கு அவ்வளோதான். அந்த லோட்டஸ்க்கு வந்த வாழ பாருங்கடா அப்பா, சீக்கிரம் நானும் அந்த லோட்டஸ் ஆயிடுவேன். எப்போ அவன் ஜிமின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் டங்கை ஸ்குவீஸ் பண்ணுறான். அப்போ கரெக்டாக நீங்கள் தூரத்தில் எதையோ பார்த்துட்டு, ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இவளுக்கு இப்போ என்ன வந்துச்சு, நல்லாத்தானே அதை வச்சு தடவிக்கிட்டு இருந்தா, இவளுக்கு இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக் ஹெல்ப் மீ, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரொக்கடையில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அது டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்ததும் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. ஜிமின் அப்படியே, இதுக்கு போய் இவ இப்படி பயந்துருக்கா, கவலைப்படாத என் குயினே, அந்த க்ரொக்கடையில் கூட உன்னை டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் உங்களை தூக்கிட்டு வந்து லேக் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு, ஐயோ என்னம்மா இருக்கா ஜிமின், சம்மோன் இஸ் ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை கழட்டி உங்கள் மேலே லைட் ஆகிடுறான். உங்கள் பாடியவே அவன் பாடி தான் கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் நெக்கை அவன் லிப் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கான். வா, இதுதான் ஹெவனு. செத்து போகிறவன் போகிறதெல்லாம் ஹெவன் கிடையாது. இதுதான்டா, ஏதோ புது ஃபீல்ரா, புது ஃபீலு. வா, நான் நினச்சது தப்பு. இல்லை பார்த்தாலே கிக்கேறுதுன்னா இவெல்லாம் என்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்போ ஜிமின் வந்துட்டு, எனக்கு தான். ஐயோ வெயிட் பண்ணு ஜிமின், நாளைக்கு நீ என் ரூமில் இருப்படி, அதுக்கப்புறம் வேறு லெவல் ஃபன்னு தான். இருட்டில் வேற ஒன்றும் தெரியல சரியா, விடு, நாளைக்கு என் பேலஸ் வெளிச்சத்தில் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜேகே வந்து உன்னை இப்படி பார்க்குறக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், பிகாஸ் நீ என்னோடதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே இங்கேன்னு டச் பண்ணிகிட்டே ட்ரெஸ் எடுத்து போட்டு விடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கண் விழிச்சு பார்க்குறீங்க. ஒரு 10க்குள்ளே இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஜங்குக்
ஜங்குக்ஷி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்கான். நீ நீ நீயா ஜங்குக் ஜங்குக்ஷி ஜங்குக் எங்கே ஜங்குக் என்ன பண்ண ஜங்குக் எங்கே இருக்கா? அப்போ ஜிம்மின் அப்படியே ஒரு டெவல் லுக் விட்டுட்டு அவன் காலர் எடுத்து அப்படியே பைட் பண்ணிகிட்டே உங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணுறான். அப்போ ஜங்குக் கரெக்டாக ஓடி வந்துட்டு ஒயன் என்னாச்சுடி? ஜங்குக் ஜங்குக் வந்துட்டியா? நீ நீ இவனை எதுக்கு இவன் எதுக்கு இங்கே இருக்கா? இவன் என்ன பண்ணுறான்? இவனை துரத்து ஜேகே. ஒயன் அவர் நம்ம கிங், அவர் நம்மக்கிட்ட சாரி கேட்க வந்திருக்காரு. இவன் சாரியெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை ஜங்குக், இவன் சரியான கேடு கட்டுவேன். வா வா ஜங்குக் போயிடலாம். அவர் நம்ம கிங், கொஞ்சம் மரியாதையாக பேசுடி. இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? சி நீ வா ஜங்குக்கு போயிடலாம், அவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் ஜங்குக். அப்போ ஜிம்மின் அப்படியே ஒரு டெவல் லுக் விட்டுட்டே ஆமாம் நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், எல்லா பொண்ணுங்களும் என்னோடதுன்னு நினச்சி என் மொத்த டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ என் சாரியை ஏற்றுக்க மாட்டியா என்ன? உன்னோட சாரிலாம் எனக்கு வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். சி ஜங்குக், அவனை நீ இருக்க இடத்துல பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் உங்கள் 2 பேரோட ஹக்கியை பார்த்துட்டு ஏய் எல்லாம் டச் ஆகுதுடா, டேய் கொஞ்சம் பார்த்து தடவலாம்லடா, டேய் என்னோடதுடா, இப்படி அங்கே இங்கே கை வச்சுட்டு பார்க்க முடியலையே ஜிமின், பார்க்க முடியலையே, என்னமா டச்சாக இருக்குது. ஜங்குக் எனக்கு நாளைக்கு மேரேஜ், நீங்கள் வருவீங்கள்ல? என்னது ஜங்குக், நம்ம போகணும் ஜங்குக் ப்ளீஸ். வயன் ஜிமின்ஷி கண்டிப்பாக நீங்களே கூப்பிட்ருக்கீங்க, வராமல் எப்படின்னு ஜங்குக் சொன்னதுமே ஜிம்மின் ஓகே அப்போ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இல்லை ஜேகே வா, இப்போ வேணும் எங்கேயாவது போயிடலாம் ஜேகே, இவன் நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான்ல, இனி நம்மளை விடமாட்டேன், நம்ம போயிடலாம் ஜேகே. ஒயன் நாளைக்கு மேரேஜை அட்டன் பண்ணிட்டு போகலாண்டி அப்படின்னு ஜங்குக் சொன்னதுமே ஜேகே அவனை நம்பாத ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்களை எங்கேயோ பார்க்குறான். அப்படியே அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டே ஒயன் வந்துடுறேன்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே போயிடுறான். நீங்கள் ஜேகே கிட்டே செம்மையாக அழுகிறீங்க, பட் அவன் கேட்கவே மாட்றான். ஸோ நீங்கள் செம்மையாக பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறான். அதில் ஆன்ஷியன் பெயிண்டிங் ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சர் அப்படியே ட்ரா ஆயிருக்கு. என்ன புண்ணியா, ஆனால் இப்போ எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலையே. ஏய் பொண்ணாடி நீ எல்லாம் என்னடி ஸ்ட்ரக்சரு? அங்கே ஒருத்தி இருக்காடி, நான் பொண்ணு தெரியுமா, அவன் தாண்டி ஸ்ட்ரக்சரு. ஆனால் உன்னை என்னமா ரசித்து ட்ரா பண்ணியிருப்பான் அந்த ஆர்டிஸ்ட்டு. அப்போ நானும் அவளை ரசிக்கிறேன், அப்போ நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே. அவள் வந்ததும் வேலையா அவளை உன்ன மாதிரி எல்லாத்தையும் கழட்டி தூக்கி வீசிட்டு ஒரு பேப்பரும் பெண்ணையும் எடுத்து ட்ரா பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்சஸ்டாக பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் பார்த்துட்டே இருக்கும் போது அவன் ரூம் கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஜிம்மின் அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு அவங்கள இழுத்து பேக்கப் பண்ணிட்டே டேய் யார் ராணி, என்ன யார் என்னை கொலை பண்ண சொல்லி அனுப்புனா? அதுவா ஜிமின்ஷி, உங்களை ஃப்யூச்சரில் கொலை பண்ண போகிற உங்கள் வருங்கால வைஃப். அப்போ ஜிம்மின் அப்படியே பார்க்குறான் எரிக்கா. ஸோ அவன் அப்படியே அவனை வாலில் பின் பண்ணிட்டு ஏய் எரிக்கா நீயாடி? நானே தான் ஜிமின்ஷி, நாளைக்கு உங்களோட வைஃப் ஆக போகிறவ. அப்போ ஜிம்மின் அப்படியே ஸ்டார் ஆகிட்டு பரவாயில்லையே, இந்த கிங்டமோட கோயின் ரொம்ப அழகாக இருக்கா. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க ஜிமின்ஷி, உங்களோட கோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டிருக்கிற டாப் ஜாக்கெட் பின்னாடி அன்பட்டன் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஜிம்மினோட கண்ணை க்ளோஸ் பண்ணுறான். ஜிம்மின் அப்படியே அதை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு பா என்னம்மா இருக்க, ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்சஸ்டாக அவளை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு இந்த கோயின் எதுக்கு
அவன் கிங்கை பார்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்டதுமே எரிக்கா வந்து அந்த ப்ளஷர் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே, இந்த குயினால் கிங்கை பார்க்காம இருக்க முடியல, நாளைக்கு மேரேஜ் வேறு அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் அவளை வாலில் பின் பண்ணி சம்திங் லைக் தட் பண்ணிருக்கான். அப்போ கரெக்டாக ஜாய் இசபெல்லாவோட சவுண்ட் கேட்டதுமே, ஜிமன்ஷி பிக் மதர் வராங்க, நான் போகவா? நோ, நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாமே கிங். நோ ஜிமன்ஷி அவங்க பக்கத்தில் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஜிமின் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே அவளுக்கு மேல் டாப் போட்டு விடுறான். ஸோ அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே போயிடுறா. ஸோ ஜிமின் அப்படியே ரொம்ப கிக்காகி நின்றுட்டு இருந்துட்டு, வா இவ்வளோ சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஸ்ட்ரக்சர் தான், பட் அவ்வளவுக்கு இல்லை, இருந்தாலும் இவகிட்ட ஏதோ இருக்குது, ஜிமினே கலக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா ஜாய் இசபெல்லா நின்றுட்டு, ஜிமின்ஷி நாளைக்கு உனக்கு என்ன நாள்னு தெரியும்ல, இன்னும் நீ தூங்கலையா? ஆமாம்ல, இதோ தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக அவங்களே நினச்சிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க இருந்துட்டு, ஜிமின் என்ன உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டுருக்கு? அது அதை அப்படி தான் இசபெல்லாமா, நீங்கள் போங்க, நாளைக்கு நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே நம்ம எரிக்கா அப்படியே பெட்டில் படுத்துட்டே அவள் பாடியெல்லாம் அவளே டச் பண்ணிக்கிட்டு, ஜிமன்ஷி நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்டா, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் ஆகிட்டே படுத்துருக்கா. ஸோ மார்னிங் நீங்கள் ஒரு 10க்குள்ளே தானே இருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, பாடி போகலாம். எங்கே? நான் வரல ஜங்குக்ஷி, நீங்களே போயிட்டு வாங்க. ஒயன் எதுவும் ஆகாதுடி. எதுவும் ஆகாதுண்ணா? ஜேகே போவேண்ணா, உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. டேய் நான் இருக்கலடி, வா. உன்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது ஜங்குக்ஷி, நைட்டு ஃபுல்லாக உன்னோட ஒரு ஃபிங்கர் கூட என் மேலே படலை, நீ தான் உண்மையான சோல். அப்போ ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு எவ்வளோவா கம்பல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒர்க்கிங் கேர்ள்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து பவ் பண்ணிவிட்டு ஒரு கிராண்டான லெஹங்கா கவுன் ப்ளஸ் ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்ஷி என்னது இதெல்லாம், இதெல்லாம் எனக்கு எதுக்கு இப்போது? அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்ச கையோட உனக்கும் மேரேஜ், அதுதான் ஹயன். ஜங்குக்ஷி என்ன சொல்கிற, உண்மையாவா? ஜேகே அதுதான் நீ போகலான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஆமாடி போய் குளிச்சுட்டு வியர் பண்ணிட்டு வா. இதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு உங்கள் ஃபேஸை மறைச்சிட்டே அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டு அப்படியே பாத் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கும் எனக்கும் இப்போ மேரேஜா அப்படின்னலாம் நிறையா தாட் ஓடிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு, ஜங்குக்ஷி. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அவனால் உங்கள் மேலேருந்து ஐஸ் எடுக்கவே முடியல. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டே உங்கள் ஹேரை வெட் பண்ணிகிட்டே மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு, ஜங்குக்ஷி இந்த நெக் செட்டெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போலே, நான் கண்டிப்பாக போட்டே ஆகணுமா என்ன? அப்போ அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஆமாடி அதானடி அழகுக்கே அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நின்று ஒரு இயரிங்ஸ் எடுத்து உங்களுக்கு வச்சு பார்க்குறான். ஓகே ஜங்குக்ஷி, அப்போது நீயே போட்டு விட்டுரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஜங்குக்கு வந்து ஒரு இயரிங் எடுத்து உங்களோட ஹேர் அப்படியே மெதுவாக ஒதுக்கி விட்டு அப்படியே போட்டு விட்டுட்ருக்கான். இயரிங்ஸ் மட்டும் இல்லை எல்லாமே அப்படின்னு சொன்னதுமே உங்கள் ஹேர் அப்படியே எடுத்து விட்டுட்டு நெக் செட்லேருந்து எல்லா ஆர்னமெண்ட்ஸும் உங்களுக்கு அவனே தான் போட்டு விடுறான், டாப் டு பாட்டம். உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகே ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஜங்குக், பட் இட்ஸ் ஓகே. ஆனால் அம்மா நம்ம மேரேஜ்க்கு வரமாட்டாங்களா ஜங்குக்? ஏண்டி அப்படின்னு நினைக்கிற? கண்டிப்பாக நம்ம அவங்கள பார்ப்போம், சரியா? கண்டிப்பாக பார்ப்போம்ல. சரி வா, அந்த ஜிம்மன் மேரேஜ்க்கு போகலாம். ஆனால் எனக்கு வரக்கே பிடிக்கலடா. ஏண்டி வா. ஆனால் ஒன்று கரையுதே உன் ஃபேஸில். என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை மிரரில் பார்க்குறீங்க. காஜல் போட்டு விடுறேன்டி. அதெல்லாம் எதுக்கு ஜங்குக், அதெல்லாம் வேணாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னை புரிஞ்சுக்கிட்டவன், எனக்கு பிடிச்சவன், எனக்கு நெருக்கம் போகிறவன் எனக்கு இந்த காஜல் போட்டு விடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ போட்டு விடுறியா?
அப்போ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காஜல் எடுத்து மெதுவாக போட்டு விடுறான். அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இவ்வளோ அழகான கண்ணை நான் பார்த்ததே இல்லடி, வா மயக்குது. அப்போ நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. ஸோ ஜேகே உங்கள் ஸ்கார்ஃப் எடுத்து உங்கள் ஃபேஸில் போட்டு விட்டு, சரி வா அப்படின்னு சொன்னதுமே நீங்களும் அவன் பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஃபைனலாக பேலஸ் வந்ததுமே உங்களுக்கு செம்மையாக ஜர்க் ஆகிட்டு நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த பேலஸ் பார்க்குறீங்க, செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஜிமின் மேரேஜ்னால. தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் எவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க. ஜங்குக்ஷி, நம்ம வீட்டுக்கே போயிடலாமாடா, ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரோட ஐஸும் உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப அக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஜேகேயோட ஹேண்ட் பிஹைண்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜாயசபெல்லா எல்லாத்தையும் அப்படியே வெல்கம் பண்ணிட்டு முன்னாடியே நின்றுட்டு உங்களை பார்த்து, எப்படி அலங்கரிச்சிட்டு வந்திருக்கா பாரு, என்னவா மரியாதை குறைவாக பேசுன, உனக்கு இருக்குடி அப்படின்னு உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அவங்கள அப்படியே முறைச்சிட்டே உள்ளே போயிடுறீங்க. இங்கே நம்ம ஜிமின் அப்படியே ரெடியாகி முடிச்சுட்டு அப்படியே அவன் ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே, டே ஜாக்சன் அவள் வந்துட்டாளான்னு போய் பாரு, போ, உன்னை கேட் கிட்டே தானே நான் நிற்க சொல்லிகிட்டு இருக்கேன், அவள் வந்துட்டாளா இல்லையா பாரு, நானும் இதோட 10 டைம் கேட்டுட்டேன், வரலன்னு தான் ஆன்சர் வருது, இப்போ எனக்கு அவள் வந்துட்டுருக்கணும்னு நியூஸ் வரணும், போய் பாரு. சரிங்க ஜிமின்ஷி, போய் பார்க்குறேன். என்னடா முறைச்சிட்டே போகிற, சிரிச்சுட்டே போ அப்படின்னு சொன்னதுமே ஜாக்சனும் அப்படியே வேறு வழி இல்லாமல் சிரிச்சிட்டே, ஜிமின்ஷி வயன் வந்துட்டா. அப்போ அவன் அப்படியே அந்த க்ரௌன் எடுத்து வியர் பண்ணிட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு, வந்துட்டாளா என் அழகு ராணி, தோ அழகாக வந்திருப்பாளே, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி வழியாக உங்களை அப்சஸ்டாக பார்த்துட்டு, இருக்கு இன்னைக்கு சம்பவம் இருக்கு. நீ ஜாக்சனு, இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுடா. சுச்சுவேஷன் வரப்போ பாடுற என்ன, இப்போ பாடினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கான். நீங்கள் உள்ளே போயிட்டு நின்னதுமே, ஜங்குக், எரிக்கா என்னதான் என் எனிமையாக இருந்தாலும் பாவமாக இருக்குது, என்னெல்லாம் கொடுமைப்படுத்த பாரானோ அப்படின்ட்டே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு குட்டி பொண்ணு உங்ககிட்ட வந்துட்டு, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உன் பேர் என்ன, பெல்லா, க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெல்லாவை தூக்கி கொஞ்சிக்கிட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து, ஜேகே நம்மளுக்கும் பேபி பிறந்தா இப்படி தானே இருக்கும் அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகே அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கான். கரெக்டாக எல்லாருமே அங்கே பார்க்குறாங்க. நீங்களும் பார்த்தா ஜிமின் வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ எல்லாருமே ஜிமினை பார்த்து பயந்து பவ் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் திமுறாக நின்றுருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு, இவளுக்கு அழகு மட்டும் இல்லை, திமுறும் அதிகமாகவே இருக்குது, குறைச்சிட்றேன், எனக்கே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேல, இனி வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு ஏன் காலடி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ப்ரைஸ்ட் பார்த்துட்டு, வெல்கம் ப்ரைஸ்ட், ஆரம்பிங்க, மேரேஜை ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரைஸ்ட், சீக்கிரம் அப்படின்னு ஜிம்மின்னு சொன்னதும் கரெக்டாக எரிக்காவும் ப்ளஷ் ஆகிட்டே வரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, போயும் ஒரு புதக்கொல்லியில் விழ போகிறா, எனக்கு என்ன, என் ஜேகே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டே நின்றுருக்கீங்க. ஸோ ப்ரைஸ்ட் வந்துட்டு, பாக் ஜிமின் ஆகிய நீங்கள் எரிக்காவை மேரேஜ் பண்ண சம்மதமா? அப்போ ஜிமின் எதுவுமே பேசாமல் எரிக்கா வெளுத்து நல்லா கிஸ் பண்ணிட்டு, வேற லெவலில் சம்மதம், அவளை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் தலையை குனிஞ்சிட்டு, இவன் இப்போ என்ன எதுக்கு பார்க்குறான், அவன் ஒய்ஃப் ஆக போகிறவ தான் அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கான்ல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்போ எரிக்காவும் அதே மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஜிமின்ஷியை மேரேஜ் பண்ண சம்மதம் அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஜிமின்க்கு எப்படியோ மேரேஜ் ஆகிடுச்சுன்னு. ஸோ ப்ரைஸ் இருந்துட்டு, ஜிமின்ஷி இப்போ உங்களுக்கு குயின் எரிக்கா முழுசாக சொந்தமாயிட்டாங்க, அதே மாதிரி எரிக்கா உங்களுக்கு கிங் ஜிமின்ஷி முழுசாக சொந்தமாயிட்டாரு, இனி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் இருந்துட்டு, அப்படியா, இன்னொன்று பாக்கி இருக்கே ஃபாதர், இன்னொன்று பாக்கி இருக்கு, என்னது ஜிமின்ஷி, உங்ககிட்ட சொல்லியா ஜாயசபெல்லா? அப்போ எரிக்கா அப்படியே கன்ஃபியூஸ்டா, என்ன ஜிமின்ஷி பேசிகிட்டு இருக்காங்க எரிக்கா, இரு, அம்மா
எசபெல்லாமா இங்கே வாங்க. ஃபாதர் கிட்ட சொன்னீங்களா சொல்லியா? நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அவங்க அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு, அதுக்கு என்ன ஜிமன்ஷி, எல்லாத்து முன்னாடியே இப்போ சொல்லிட்டா போச்சு. எங்க நீயே இந்த கிங்டமோட கிங்கார நீயே சொல்லியிருப்பாக்கலாம் அப்படின்னு அவங்க ஸ்மிர்க் பண்ணதுமே ஜிமினும் அப்படியே ஸ்மிர்க் பண்ணி அப்படியே சைடாக உங்களை பார்த்து திரும்பி, எனக்கு இப்போது இன்னொரு மேரேஜ் நடக்க போகுது. எப்படி எப்படி இன்னொரு மேரேஜ்? ஸோ யாரும் போகாதீங்க என்ன அப்படின்னு நம்ம சொன்னதுமே எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கை உங்கள் கவுன் அப்படியே பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது எரிக்கா அப்படியே பயந்து போயிட்டு, ஜிமன்ஷி என்ன என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எரிக்கா, உனக்கும் எனக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சுடி. இதில் நீ தலையிடக்கூடாது. இதெல்லாம் கிங்கோட அந்த ஒரு விஷயம். ஓகே, இதில் நீ தலையிடாதஎன்ன மா. உங்களுக்கும் தான், நீங்களும் இதில் தலையிடாதீங்க. இது எனக்கும் ஜாய்ஸபிளாக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே அவனோட சைட் விழுந்ததுமே உங்களுக்கு செம்மையாக ஜர்க்காகிட்டு, ஜங்குக் ஜங்குக்கு வா போயிடலாம். ஜங்குக்கு எனக்கு சரியா படல, வா வா போயிடலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக் கூட்டிகிட்டு போ ஜங்குக். அப்போ ஜிம்மின் அப்படியே, யாரோ ரொம்ப பயப்படுறாங்க போலியே. பயப்படுற சத்தம் இதுவரையும் கேட்குது. ஏய், எவளா இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக பயப்படுங்கடி. நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி உங்களை. அப்படியே ஹேவனுக்கு கூப்பிட்டு போவேன். அதுவும் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஹேவனையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேன். அதுக்கேன்ட்டு எப்படி பயப்படுறீங்க? தோ நானே வந்து என் 2வது ஒய்ஃப் ஆகிறவ யாருன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா என்ன எல்லாருக்கும் ஓகே தானே? அப்போ எல்லாருமே அப்படியே கன்ஃபியூஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் என்ன நின்றுட்டுருக்கு, வா போகலாம். நான் போகணும் ஜங்குக். ஜங்குக் போயிடலாம் ப்ளீஸ், ஏன் அமைதியாக இருக்க? அப்போ ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே, இந்த பொண்ணு செட் ஆகாது, எதுவுமே இல்லை, கோச்சுக்கு அது இருக்குது, ஒரு காலத்தில் பார்த்தேன், பட் இப்போ பிடிக்கலையே. சரி இதோ பக்கத்தில் சுமாரால் நினாலும் நல்லா நச்சுன்னு தான் இருக்கேன், பட் என் ரேஞ்சு வேறு நிலா. நான் தள்ளு ஜங்குக் அவன் கிட்ட வந்துட்டுருக்கான். ஜங்குக் பயமாக இருக்கு, போயிடலாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்களோட க்ரைங் சவுண்ட் வந்து அந்த ஹால் ஃபுல்லாக கேட்குது. ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அந்த பேலஸ் ஜிமினோட இந்த வேர்ட் கேட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் போது எரிக்கா அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னது ஒயனா? ஒயன் இவ எப்படி இங்கே? அப்போ ஜிமினோட அம்மாவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க அப்படியே ஜாய்ஸபிளா கிட்ட வந்துட்டு, அந்த பொண்ணு தான் நான் விடுங்கன்னு சொன்னல, இப்போ எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கா? அவளை என்ன பண்ண போகிறீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு ஜிமின்ஷியே சொன்னான் இல்லையா அப்போ. ஸோ நீங்கள் அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். அப்போ ஜிமினோட அம்மா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு உங்களை பாவமாக பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட வந்துட்டு, நல்லா தான் இருக்க, பட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு ஏதோ டேஸ்ட் பிடிச்சிருச்சு போலியே, அதுதான் செம்ம பொண்ணுங்க கூட சிங்கமாக தெரியுறாங்க. சரி, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். உங்களுக்கு உயிரே கிடையாது, அப்படியே உங்களை பார்க்காத மாதிரி பக்கத்தில் போயிடுறான். அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் உயிரை கையை பிடிச்சி நின்றுட்டு, ஜங்குக் போயிடலாம் ஜங்குக் ப்ளீஸ். இப்போ ஜிம்மின் அப்படியே உங்களை நெக்கோட பேக் பண்ணி உங்கள் கண்ணத்தோடு அவன் கண்ணை அப்படியே ரப் பண்ணிவிட்டு, இவ தான்மா என் செகண்ட் ஒய்ஃபு. ஏய், உன்னை விட்டுருவேன்னு நினச்சியாடி? அது எப்படி நீ நினைக்கலாம்? நீ எப்படி நினைக்கலாம்? தப்புடி. சரி வாடி, டைம் ஆயிடுச்சு, வா. எனக்கு தெரியும்லடி நான் உன்னை தான் செலக்ட் பண்ணுவேன்னு. அப்புறம் ஏன்ட்டு அழுதுட்டு நின்றுருக்க? வா கல்யாணம் பண்ணிக்கலாம், வா. என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு பாருங்க, உங்கள் முன்னாடியே ஜிமிச்சு என்ன, உங்கள் முன்னாடியே ஜிமிச்சு உங்களை எல்லாம் பண்ணுவேண்டி,
அவன் முன்னாடி எல்லாம் பண்ணுவேன். அவன் எதுவும் கேட்க மாட்டான் தெரியுமா? அவன் எதுவும் கேட்க மாட்டான்டி. என்னது? என் ஜங்குக்கு அப்படி கிடையாது. அவன் என்ன உண்மையாக லவ் பண்ணுறான். ஐயய்ய, என்னடி லவ் டேஷ்னு? ஓ, லவ்லாம் பண்ணிக்குவீங்களே நீங்கள் நாட்டுக்குள்ளே? ஏண்டி நீங்களாம் எனக்காக பிறந்தவங்கடி. நீங்கள் போய் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு நல்லாவா இருக்கு? அதுதான் பிரிச்சுட்டேன். என்னடா ஜங்குக்கு சொல்லியா வாங்கிக்கிட்டா? நீ போய் சொல்கிற ஜிமின். ஜங்குக்கு அப்படியே நீ ஏமாற்றிட்டு போகிற டைப் கிடையாது. இல்லை. ஐயோ, என்ன ஜங்குக்கு இந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணிடுச்சு. கஷ்டமாக இருக்குது. சரி ஒயின், உன்னை நான் விட்டுறேன். சரிடி, சரி, நல்லா பார்த்து நல்லா மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 4-5 குழந்தை, நீ இருக்கிற அழகுக்கெல்லாம் ஒரு 10 குழந்தையாச்சும் தருவான். நல்லா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ப்ரைஸ் முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கிட்ட, ஜங்குக் ஜங்குக் அவன் தான் போன்னு சொல்லிட்டான்ல, வா போயிடலாம் ஜங்குக், நீ எதுக்கு இன்னும் நின்றுட்டுருக்க? நான் நம்பல ஜங்குக், நீ ரொம்ப நல்லவன். நீ வா ஜங்குக், சீக்கிரம் போயிடலாம் ஜங்குக், இல்லைன்னா மனசு மாறிடும் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். ஏய் வாடி ஜங்குக், வாடி. எங்க ஜங்குக்? ஜிமின் கிட்டடி. அப்போ உங்களுக்கு உங்கள் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிட்டு. ஜங்குக்ஷி, என்னடி ஜங்குக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி அவர் தான் கூப்பிட்டுட்டே இருக்கார்ல, நீ என்ன என் கையை பிடிச்சிட்டு ஜங்குக்குன்னு கூப்பிக்கிட்டே இருக்க? கூப்பிட்டா போக மாட்டியாடி? கூப்பிட்டா போய் தான் ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு இழுக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட காலில் விழுந்து, ஜங்குக் உனக்கு என்னாச்சு ஜங்குக் நான் வரமாட்டேன் ஜங்குக். வாடி. நான் வரமாட்டேன் ஜங்குக், நான் வரல. நீ ஏதோ போய் தானே சொல்கிற ஜங்குக். வாடி. வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி நல்லா, வரமாட்டியாடி நீ? நான் கூப்பிட்ட வரமாட்டியா? வாடி. இல்லை ஜங்குக் நான் வரல ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், யாராச்சும் கேளுங்க ப்ளீஸ், எனக்கு இங்கே வரைக்கும் பிடிக்கல, ப்ளீஸ் யாராச்சும் கேளுங்க. ஜங்குக் அடிக்காத ஜங்குக் யாருக்குமே மனசு இல்லையா ஜங்குக் ஏன் இப்படின்னு ஏமாத்திட்ட? அப்போ ஜிம்மின் அப்படியே கூலா, டேய் நான் மட்டும்தான்டா அவளை அடிக்கணும், போதுண்டா. நான் கேட்குற சொல்லம். ஏன் என் செல்லத்தை அடிச்சா? ஏன் என் செல்லத்தை அடிச்சா? சொல்டா ஜங்குக்கே. ஏண்டா என் செல்லம் என்னடா பாவு பண்ணுச்சு? உன்னை பச்சையாக நம்பிச்சு ஏமாந்துடுச்சு, அதுதானே அது பாவம் பண்ணுச்சு சொல்றீ? அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை பாவமாக பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, ஏய் என்னடா எல்லாம் பாவமாக பார்த்துட்ருக்கீங்க, என்னங்கடி சிரிங்க நல்லா சிரிக்கணும் என்ன? இப்போ யாரும் சிரிக்கலை, ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கொண்டுடுவேன். எங்க சிரிங்க பார்க்கலாம். அப்போ எல்லாருமே அவங்களோட ஸ்மைலை ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க ஜங்குக்கோட காலை பிடிச்சி. அவன் அப்படியே முடியை பிடிச்சி இழுத்துட்டே வந்துட்டுருக்கான். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நீ எப்போ வரும்னு தெரியல. சரிடா, அதே மாதிரி நீ வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கேளுங்க, பிடிக்காமல் கேட்காதீங்க. ஓகே பாய்டா.